ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை பத்தி திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் நின்று கேட்டுதான் இருக்கேன். இல்ல என்கிட்ட பேசுறாங்க. ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை பத்தி தப்பா என்கிட்ட பேசுறாங்க. பேசுற பக்தர் ரொம்ப மூத்த பக்தர். அவர் என்ன பண்றாரு, என்கிட்ட இன்னொரு மூத்த பக்தரை பத்தி தப்பா பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணும் இல்லையா? இதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா இல்ல விட்டுட்டு போயிடணுமா? கேட்கல, விட்டுட்டு போனா, பாதையில விட்டுட்டு போனா என்ன நினைப்பாரு சொல்றவரு? ஹரிகதை பாதையில நின்று படிச்சுட்டு இவர் கஷ்டப்படுவாரு இல்லையா? கேட்டுட்டு இருந்தா ஐயோ இந்த மூத்த பக்தர் இப்படி தப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு கஷ்டப்படும். இதுவும் அபராதம் ஆகி போயிடும். என்ன பண்றது அப்படிங்கறதா கொஸ்டின் இல்லையா? கண்டிப்பா மூத்த பக்தரா இருந்தா என்ன பண்ண மாட்டாரு, நம்ம கிட்ட வந்து இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசவே மாட்டார். பேசினார்னால என்ன அர்த்தம்? அவர் மூத்த பக்தர் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை பக்தர், அவ்வளவுதான். என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சமயத்துல விட்டு போயிடலாம். இப்ப உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, யாராவது ஹரிகதை பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், அங்க இருந்து நம்ம எந்திரிச்சு போறதா அபராதமா நினைக்கலாம். அதுவே நிறைய பேர் அபராதமா நினைக்கிறது கிடையாது. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், நிறைய பேர் என்ன பண்ண கிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இல்லையா? அதுவே பெருசா யோசிக்கிறது கிடையாது. ஸோ அது போல இருக்கும்போது கண்டிப்பா இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசும்போது 3 விஷயம் செய்ய சொல்லுது சாஸ்திரம். 1, காதை அடைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுங்க. இல்லையா, அவர்கிட்ட அவரையும் திருத்த முயற்சி பண்ணுங்க. இல்ல அப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. 3வது ஆப்ஷன், அவங்க நாக்கு அறுத்துருங்க. நம்ம 3வது ஆப்ஷன் கண்டிப்பா போகவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை எடுத்துக்கலாம் இல்லையா? 1, காதை மூடிட்டு என்ன பண்ண அங்கிருந்து ஓடி போயிடணும். இல்லையா என்ன பண்ணலாம், அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது சக்கரை சாப்பிட்ற மாதிரி, நல்ல இனிப்பு சாப்பிட்ற மாதிரி. ஒரு குழந்தை இனிப்பு சாப்பிட்ருக்கும், அந்த குழந்தை கிட்ட இனிப்பு பிடுங்க என்ன பண்ணும், வீல கத்தும், பிடுங்க முடியாது. அது போல இன்னொரு பக்தரை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஹரிகதை என்னைட்டு இருக்கும், அப்படியே கங்கை பிரவாகம் போல ஃப்ளோயிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்னு ஆஃப்டர் அனதர்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த சமயத்துல அவங்க நிறுத்த சொல்ல முடியாது. பிரபு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் நான் கிளம்பணும், எனக்கு வேற ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம டக்குன்னு அங்கிருந்து ஓடி போறதா நல்ல விஷயம். ஓகேவா?